வணக்கம் தமிழகம். காது மூக்கு தொண்டையில் உண்டாகக்கூடிய உபாதைகளை குறித்த எனது தொடர் நிகழ்ச்சியில் இன்று காக்லியார் இம்ப்ளான்ட், அதாவது காக்லியார் உள்வைப்பு என்பதை பற்றி பார்ப்போம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இது ஒரு உள்வைப்பு காதொலி கருவி, இம்ப்ளான்டட் ஹியரிங் எய்டு என்பதே உண்மையாகும். ஆனால் இது மற்ற காதொலி கருவிகள் போல் அல்லாமல் அணுகுண்டே வெடித்த போதும் அங்கே என்ன புகை என்று கேட்கிற அளவுக்கு டமார செவிடு, ஸ்டோடி டெஃப், அதாவது 75 டெசிபலுக்கு மேல் 2 காதுகளிலும் ஊனம் ஏற்பட்டு மற்ற நவீன காதொலி கருவியினால் எந்த பலனும் ஏற்பட முடியாத அளவுக்கு கேள்வி திறன் 2 காதுகளிலும் குறைந்து போனவர்களுக்கு இது மிகவும் பயன்படும். பிறவியிலேயே 2 செவிகளிலும் மிதமாக அல்லது அதிகமாக சிவியர் டு ப்ரொஃபவுண்ட் கேள்வி குறை உள்ளவர்களுக்கு இது மிகவும் அவசியமாகும். சில சமயங்களில் பேச்சுவார்த்தை வந்த பின்பும் பெரியவர்களுக்கும் மெனிஞ்சைட்டிஸ் அல்லது மூளைக்காய்ச்சல் மற்றும் சில மருந்துகளினால் உணர்ச்சி ஏற்பிகள் சென்சரி ரிசப்டார்ஸ் ஆஃப் இன்னர் இயர் ஹேர் செல்ஸ் கெட்டுப்போன பிறகும் இது மிகவும் பயன்படுகிறது. முரண்பாடுகள்: ஏதேனும் ஒரு காதில் நன்றாகவோ அல்லது சுமாராகவோ காது கேட்டாலும் 2 செவிகளிலேயே குறைவாக அல்லது மத்தியமமாக கேள்விக்குறை இருந்தாலோ இது பயன்படாது என்பது மட்டுமல்ல, இது அவசியமில்லை என்பதே உண்மையாகும். ஏனென்றால் அது மாதிரி சமயங்களில் மற்ற நவீன காதொலி கருவியினால் அதை சரிபடுத்தி கொள்ள முடியும். அடுத்து, கேட்கும் நரம்பு கெட்டுப்போனால் அல்லது மூளையில் கேட்கும் பகுதி குறைபாடு இருக்கும்போது இது உதவாது. மேலும் காதில் பொருத்துவதற்கு வசதி இல்லாமல் மாஸ்டாய்டு எலும்பில் சீழ்பிடித்து போகுதல் அல்லது மற்ற குறைபாடுகள் இருந்தால் இது முடியாது. மேலும் இது பொது மயக்க மருந்து ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்து உள்வைப்பு அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாலும் அந்த உள்வைப்பு உபகரணம் விலை சற்று அதிகம் என்பதும், இதை பொருத்திவிட்டு அதோடு விட்டுவிடுவது மட்டுமில்லாமல் மேலும் பலகாலம் பேச்சு பயிற்சி தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதும், அந்த கருவியை பின்பு பராமரிப்பதும் அவசியம் என்பதும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். வேலை செய்யும் விதம்: இதில் வெளிப்பாகம் உட்பாகம் என 2 உண்டு. எக்ஸ்டர்னல் பார்ட், இன்டர்னல் பார்ட். வெளிப்பாகத்தில் மைக்ரோஃபோன், ஸ்பீச் ப்ராசஸர், டிரான்ஸ்மிட்டிங் காயில் என உண்டு. உட்பாகத்தில் அறுவை சிகிச்சை மூலம் காதுக்கு மேலே பின் உள்ள தோலின் அடியில் மாஸ்டாய்டு எலும்பு குழுவில் உள்வைப்பு இம்ப்ளான்ட் செய்யப்படும். இந்த உட்பாகத்தில் ரிசீவர், எலக்ட்ரோட்ஸ் என உள்ளன. நாம் கேட்க விரும்பும் சப்தத்தை வெளிப்பாகத்தில் உள்ள மைக்ரோஃபோன் பெற்று அதிலுள்ள ஸ்பீச் ப்ராசஸர் அந்த சப்தத்தை டிஜிட்டலாக பதிவு செய்யும். பின் அதிலுள்ள டிரான்ஸ்மிட்டிங் காயில் FM சிக்னல் மூலம் உட்பாகத்தில் உள்வைப்பில் உள்ள ரிசீவருக்கு அனுப்பும்.
பின் அங்குள்ள எலக்ட்ரோட்ஸ் மூலம் பழுதுபட்ட உணர்ச்சி ஏற்பிகள் டிசீஸ்டு பெரிஃபரல் சென்சரி ஹேர் செல்ஸ் இதையும் தாண்டி அங்குள்ள மோடியோலோஸ் என்ற இடத்தில் உள்ள நரம்பை தூண்டி பின் நரம்பு மூலம் மூளைக்கு சென்று அங்கு மூளையின் கேட்கும் பகுதி யால் கேட்கப்பட்டு நாம் என்ன சப்தம் என்பதை உணர்கிறோம். இந்த காக்லியர் உள்வைப்பு 2 வயதிற்கு முன் செய்து பேச்சு பயிற்சியும் தொடர்ந்து செய்தால் அவர்கள் மற்றவர்களைப் போலவே இயல்பான நார்மல் பள்ளியிலேயே படிக்கலாம். குறைந்தது 4 வயதிற்கு முன் செய்வது நல்லது. ஆனால் பொருத்தப்பட்ட எல்லோருமே எளிதாக லிப் ரீடிங் உதட்டசைவில் பேசும் பொருள் பற்றி அறியும் திறமையை பெற முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். எனவே பல முன்னேறிய நாடுகளில் உள்ளது போல குழந்தை பிறந்தவுடனே செய்யப்படும் ஒரு விரிவான யுனிவர்சல் நேஷனல் ஹியரிங் ஸ்கிரீனிங் டெஸ்ட் தேடுதல் சோதனை செய்ய வேண்டும் என்பதும் அதன் மூலம் பிறந்த குழந்தை சில வாரங்களிலேயே குறை இருக்கிறதா என்று அறிந்து கொண்டு குறை இருந்தால் 3 மாதங்களில் காது கேட்கும் கருவி பொருத்தப்பட்டு பின்பு 3 மாதம் சோதனை செய்து அது பயனளிக்கவில்லை என்றால் மேலும் விரிவான பரிசோதனை செய்துவிட்டு 1.5 வயதிற்குள் இந்த காக்லியர் உள்வைப்பு திட்டம் நடைபெறுகிறது. ஆனால் அது மாதிரி ஒரு திட்டம் நம் நாட்டில் விரைவில் வர வேண்டும் என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். கைகூப்பி வணங்கினோம், கன்னத்தில் போட்டுக்கொண்டோம், காலில் விழுந்தோம், காணிக்கை செலுத்தினோம், காரியம் நடைபெறவில்லை. கட்டிலில் நாம் செய்த கர்மம் தானே இன்று தொட்டிலில் கிடைக்கிறது. கடமை நமக்கல்லவா? கொடுத்து பழகிய நமக்கு கேட்டு வாங்கும் பழக்கம் எப்படி வந்தது? இது கேவலமல்லவா? எனவே நாம் தான் முதலில் தொடங்க வேண்டும். குழந்தைக்கு காது குத்தி கிடா வெட்டி கடவுளை வணங்கும் முன் அதில் மாமனை கூப்பிடலாமா இல்லை மச்சானை விட்டுவிடலாமா என்று மல்லுக்கட்டி நிற்பதற்கு முன் குழந்தைக்கு காது கேட்கும் திறன் நன்றாக உள்ளதா என்பதை பிறந்த 1 வருடத்திற்குள்ளேயே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தையின் தாயோ அல்லது பின் பள்ளி ஆசிரியரோ கேட்கும் திறனில் சந்தேகம் உள்ளது என்று கருதினால் உடனே அனைத்து நவீன கேள்வி பரிசோதனைகளையும் காலம் கடத்தாமல் செய்து காது கேள்வி சரியாக உள்ளதா அல்லது இல்லையா என்று தீர்மானமாக அறிந்து கொண்டு அப்படி காது கேட்கும் குறைவு ஏற்பட்டது என்றால் அதற்கு ஏற்றாற்போல் காதொலி கருவியோ அல்லது காக்லியர் உள்வைப்போ செய்ய வேண்டும் என்பதை நாம் காதில் போட்டுக்கொள்ள வேண்டும், கவனத்தில் வைக்க வேண்டும் என்று கூறி எனது தொடர் நிகழ்ச்சியில் மற்றொரு பொருள் பற்றி பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வருகிறேன். வணக்கம்.